எல்லார்கிட்ட இருந்தும் அசாத்தியமா வெளியில வர்ற ஒரு உணர்வு அப்படின்னா அது கோபம் தான். நாம எதுக்காக கோவப்படுறோம், அப்படி கோவப்பட்டோம்னா என்ன விளைவுகள் வரும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கோபம் அப்படின்ற உணர்வு வெளிப்பட்டுரும். ஒரு சின்ன ஜென் கதை மூலியமாக நம்மளுடைய கோபத்தை எப்படி அடக்கிறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ளார நம்ம போகலாம். ஜென் குரு பங்கேயனுடைய மாணவர் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, மாஸ்டர், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, என்னுடைய கோபத்தை என்னால அடக்கவே முடியல, இதை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை கேட்ட குரு, அப்படின்னா உன்னை ஏதோ ஒரு விஷயம் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, அந்த கோபத்தை இப்ப என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த மாணவன், இப்பெல்லாம் என்னால கோபத்தை காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே குரு வந்து, அப்ப எப்பதான் உன்னால அந்த கோபத்தை காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு உடனே திரும்பவும் மாணவன் வந்து, இது எனக்கு எதிர்பாராத சமயங்களில் தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட குரு, அப்படின்னா இது உன்னுடைய சொந்த இயல்பே கிடையாது, அப்படி உன்னுடைய சொந்த இயல்பா இருந்துச்சு அப்படின்னா நான் எந்நேரத்துல நீ கோபப்படணும்னு சொன்னாலும் நீ கோபப்படணும், பட் அது நடக்கல அப்படின்றப்ப அது உன்னுடைய சொந்த இயல்பே கிடையாதுன்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு. நீ பிறக்கும் போதே வந்து கோபம் அப்படின்ற உணர்வோட பிறக்கல, உன்னுடைய பெற்றோர்களும் உனக்கு அந்த கோபம் அப்படின்ற விஷயத்த புகுத்தல, அப்படின்றப்ப உனக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்த நீ உன் கையில எடுத்துக்கிறது நல்லதா அப்படின்றத யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி மேலும் அறிவுரை வந்து அந்த குரு வந்து சொல்றாரு. நம்மோட இயல்பான உணர்வுகள்ல ஒன்னா கோபம் இல்ல அப்படின்றப்ப அதை ஏன் நம்ம தலையில எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இந்த கதையுடைய மூல கருத்து. எளிமையா நம்ம இப்படி சொல்லிட்டாலும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த 5 டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய கோபத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். முதல் டெக்னிக் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் அப்படின்றது கோபத்தை கட்டுப்படுத்த ரொம்ப முக்கியமான டூல் அப்படின்றது உலகம் முழுக்க இருக்கிற நிறைய பேர் வந்து நம்புறாங்க. ஆரம்ப காலங்கள்ல நீங்க மெடிடேஷனை கத்துக்கிறப்ப ஒரு குரு வச்சு கத்துக்கிறது ரொம்பவே சிறந்தது. போக போக நீங்களாவே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களை நீங்க சாந்தப்படுத்திக்கிறது தான். ரெண்டாவது டெக்னிக், சேஞ்ச் தி என்விரான்மெண்ட். இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுல இருந்து நீங்க விலகி நின்னாலே போதும், நிறைய விஷயங்கள்ல இருந்து நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபீலிங்ஸை தூண்டுற இந்த மாதிரியான இடத்துல நீங்க இருக்கணுமான்றத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மூணாவது டெக்னிக் வந்து யோசனை. இப்ப நீங்க கோபம் வந்து அடுத்த செகண்டே உடனே ரியாக்ட் பண்ணிடலாம், பட் ஆனா அது தப்பாச்சு அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டி வரும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமா நீங்க ரியாக்ட் பண்றது நல்லது. இல்ல அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அமைதி காத்தாலே பிரச்சனைகள் வராம இருக்கும். நாலாவது டெக்னிக், இமேஜினேஷன். இது கிட்டத்தட்ட கனவு காண்ற மாதிரி தான். உங்களுடைய சொர்க்கம் அப்படின்றது எப்படி இருக்கும், நீங்க உங்களுடைய விருப்பமானவர்கள் கூட எங்கெங்க இருப்பீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க விசுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி விசுவலைஸ் பண்றப்ப இந்த கோபம் அப்படின்ற விஷயத்த நீங்க மறந்துடுவீங்க. அஞ்சாவது டெக்னிக், உங்களை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன், நான் எல்லா டெக்னிக்கையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன், இருந்தாலும் என்னுடைய கோபம் இன்னும் தனியிலையேன்னு சொல்லி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி எப்படியாவது உங்களை சாந்தப்படுத்திக்க பாருங்க. ஒரு 7 டைம் கீழே விழுந்து 8வது டைம் நீங்க எழுதிருப்பீங்க இல்லையா, அது மாதிரியான விஷயம் தான் இது. என்னுடைய கரியர் தொடங்கின ஆரம்ப காலகட்டத்துல இந்த கோபம் அப்படின்ற விஷயத்தினால என்னுடைய கரியர் நிறைய டைம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குது. அதனாலதான் இந்த கோபம் அப்படின்றத எப்படி அடக்கிறதுன்றத பத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.